கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பூரண மிகுந்த நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளினுடைய வேதாகமத்தினுடைய படிப்பிற்குள்ளார நாம் கடந்து செல்ல ஆதாரமாய் ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போமே. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ஆமென். ஆதாம் ஏவாள் ஆதி பெற்றோர்கள் பாவமற்றவர்களாய் பழுதற்றவர்களாய் குற்றமற்றவர்களாய் படைக்கப்பட்டனர். தேவனுடைய சாயலாகவும் ரூபமாகவும் இந்த வசனத்தின்படி அவர்கள் படைக்கப்பட்டார்கள். நமது சாயலாகவும் நமது ரூபமாகவும் அவர் படைத்தார் அப்படின்னு வசனம் சொல்றதன்படியே அவர்கள் தேவனுடைய மாசற்ற அந்த ஐக்கியத்தை பெற்று மகிழ்ந்த நாட்கள் அவைகள். அவங்களுடைய உணர்வுகள்ல இந்த நன்மை தீமை குற்றம் பாவம் அப்படிங்கிற எந்த உணர்வுமே இல்லை. அந்த உள்ளான சமாதானத்தையும் ஒருங்கிணைப்பையும் அந்த அதிகமா பெற்று மகிழ்ச்சி அடைந்த நேரம். அவங்க பயத்தையும் அறிந்திராத ஒரு காலகட்டம். கட்டளையோ அல்லது அவங்களுடைய மனோபாவத்தினால ஏதோ ஒரு பாதிப்போ தர்க்கமோ கெடுதி விளைவிடுமோ அழிவு ஏதாச்சும் வந்துருமோ அப்படின்னு சொல்லி எந்த உணர்வுமே அவங்களுக்குள்ளார இருக்கவே கிடையாது. எப்போ பாவம் அவர்களுக்குள்ளாரே நுழைய போகிற அந்த நொடி வரைக்கும், அது வரைக்கும் அவங்களுக்கு எந்தவித சலனமும் எந்த விதமான போராட்டமும் இல்லாமல் இருந்தார்கள். ஆனா எப்போ அவங்களுக்குள்ளார பாவம் நுழையுதோ அப்பதான் இதுல எல்லாத்துல இருந்துமே மாறிடுச்சு. தங்களை படைத்தவருடைய கையில இருந்து வந்த அந்த ஃப்ரெஷ் புத்தம் புதிதானவர்களாக பூரண ஜீவிதம் உடையவர்களாய் இருந்தாங்க. அதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை. இன்னைக்குமே தேவன் அந்த ஸ்டேஜ்ல நம்மளை கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பூரணமாய் விருப்பப்படுகிறவராய் இருக்கிறார். அதனாலதான் அவர் சிலுவையினுடைய மரணமும் அவருடைய தியாகமும் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் இருக்கிறதுக்கு காரணம், அந்த ஏதேன் தோட்டத்துல அந்த ஆதி பெற்றோர்கள் ஆதி காலத்திலே எவ்வாறாய் எதுக்குமே பயப்படாம எந்த ஒரு மனோபாவத்திலோட கிளேசமோ அப்படி இப்படின்னு. ஏன்னா சங்கீதக்காரர் 139:14 சொல்றதுபடி பார்த்தோம் அப்படின்னா, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். ஆமேன். தேவனுடைய கிரிகைகள்னாலதான் வந்தவன் மனுஷன். அப்ப அவனே பிரமிக்கத்தக்க அதிசயமாய். ஏன்னா இவன் இந்த பாவமான ஒரு மனுஷனாய் பார்க்கிறப்பவே தாவீதுக்கு இப்படி பிரமிக்கத்தக்க அதிசயமாய் இருக்குது அப்படின்னா, பாவமற்ற பரிபூர்ண பரிசுத்தத்தோடு இருக்கிறப்போ ஆதாமையும் ஏவாளையும் பார்க்கிறப்போ எவ்வளவு பூரணமான ஒரு சந்தோஷம், எவ்வளவு பிரமிக்கத்தக்க ஒரு அதிசயம் அதுக்குள்ளார இருந்திருக்கும். ஏன்னா அவங்க இருந்தது தேவ சாயலின்படியும் தேவ ரூபத்தின்படியும். ஏன்னா மன இயல் மற்றும் உணர்ச்சி பூர்வமாக அவன் தேவனை போலவே படைக்கப்பட்டான். ஏன்னா அப்படி படைக்கப்பட்டதுனாலதான் ஆதியாகமம் 2:16-17 வாசிப்போமே. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஆமென். அப்போ சகல கனிகளையும் அவர்கள் எப்போ சாபம் உள்ளார நுழைஞ்சிச்சோ அப்பதான் நெற்றி வேர்வை நிலத்தில் விழ நீ பாடுபடுவாயின்ற ஒரு சாபமே அவனுக்குள்ளார வந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேர்வை சிந்தாமல் அவன் உழைத்தவனாய் இருந்திருக்கிறான். அப்போ அந்த மரங்கள் நடுவதற்கோ மரங்களை பராமரிப்பதற்கோ அதற்கு வாய்க்காலை வெட்டுவதற்கோ அதற்கு உண்டாயிருந்த காரியங்களை எல்லாத்தையும் பார்க்கிறதோ அவனுக்கு வேர்வை சிந்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கவே இல்லை. அது வரைக்கும் அவன் பூரணமா எல்லாத்துக்கும் பெயரிட்டு அத்தனையும் ஆண்டு நடத்தக்கூடிய விதத்துல அவனுக்கு அடிமைப்பட்டதா. ஏன்னா மகிழ்ச்சிக்கு பாத்திரமானனுமாய் இருந்தான்.
வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளவு அதிகமாய் அவன் தேவனுக்குள்ளார இருந்தான். அவனுக்குள்ளார அந்த பயம், கிளேசம், நமக்கு எதிர் வரப்போறது, நாளைக்கு என்ன நடக்குமோ, அடுத்து வரக்கூடிய காலங்களுக்கு நாம என்னத்த கொண்டு செல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுக்கா யோசித்து பார்ப்பதற்கோ, பயப்படுறதுக்கோ, திகில் அடைவதற்கோ அதுல இடமே இல்லாம இருந்துச்சு. ஏன்னா இவன் தன்னுடைய சாயல் இருந்து இழந்த பொழுது, அந்த சாபத்தை வாங்கி கொண்ட பொழுது, இவனுடைய சாபம் முழுவதும் மாம்சீக சுவாபமாய் மாறினது. ஆவிக்குரிய ஆடை களைந்து அவன் நிர்வாணமாய் போனான். நிர்வாணம் அது வரைக்கும் அவனுக்கு அசூசியாய் தோணவில்லை. அதிலே பரிசுத்தம் என்னும் ஆடை அதிலே இருந்தது. அந்த பரிசுத்தம் என்னும் ஆடை அதற்குள்ளார இருந்து வெளியேறின உடனே அவன் மாறுறது என்னது, நிர்வாணமாய் உணரக்கூடியவனாய் மாறினான். இந்த சாயல்ல இருந்து, தெய்வீக சாயல்ல இருந்து இவன் மாறினதுக்கு அப்புறமேட்டு உண்டான குழந்தைகள் எல்லாத்தையுமே ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 5வது அதிகாரம் 3 வாசிப்போமே. ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். ஆமென். இப்போ முதல்ல தன் சாயலின்படியும் தன் ரூபத்தின்படியும் நமதுன்னு இருக்குது. அப்ப தேவனுடைய சாயலின்படியும் தேவனுடைய ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட ஆதாம் இப்போ இல்ல. அவன் மாறனவனா இருக்கிறான். இவன் 100% இப்ப மனுஷனா இருக்கிற மாதிரி மாறிட்டான். தேவத்தன்மையிலிருந்து புறம்பே தள்ளப்பட்டதா மாறினதுனால இப்போ இவன் உண்டாக்கக்கூடியது தன் சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் ஒரு குமாரனை உருவாக்குறான். அப்படின்னா அதுக்கு அப்புறமேட்டு உண்டான நாம் எல்லாருமே அந்த தெய்வீக, அந்த உணர்ச்சி பூர்வமான ஒரு மேல் ஆதிக்கம் நிறைந்த ஒரு காரியத்திலிருந்து தள்ளப்பட்டவர்களாய் உருவாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஏன்னா அந்த சாபத்தை எல்லாத்தையும் வாசித்து பார்க்கிறப்போ ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 3வது அதிகாரம் 15-19 வரைக்கும் வாசிப்போம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடே பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியில் இருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஆமென். என தேவனுடைய வார்த்தையின்படி நீ மரணம் அடைவதில் நீங்கள் மரணிப்பீர்கள். அப்படி ஆவிக்குரிய பிரகாரமாக இவங்க மரணம் அடைவதால் மரணத்தின் பிரமாணம் அவர்களுக்குள்ளார தீவிரமாய் ஆளுகை செய்யப்படக்கூடியதாய் மாறினது. படிப்படியா சரீர பிரகாரமாக மரணத்தை அடைவீர்கள். ஏன்னா இவங்க வயசாக வயசாக வியாதிகள் வரும், வேதனைகள் வரும், துன்பங்கள் வரும், வயசுக்கு ஏற்றபடி எல்லாமே மாறிக்கிட்டு வரும். அப்படிங்கிறது உலகப்பூர்வமாய் இருக்கக்கூடிய நிகழ்வுகள். இது எல்லாமே முள்ளும் குறுக்கும் அது வரைக்கும் அந்த பூமியில பார்த்திடாத ஆதாமும் ஏவாலும் அது எப்போ ஏதேன் தோட்டத்துல இருந்து வெளியே வந்தாங்களோ அப்பதான் அந்த முள்ளும் குறுக்கையுமே பார்த்தாங்க. தங்களுடைய உடம்புல வேர்வையே பார்க்காத அவர்கள் அதுக்கு அப்புறமேட்டு தான் வேர்வையே பார்த்தார்கள். வலிங்கிறதை என்னன்னே பார்த்திருக்க மாட்டாங்க. இவங்க கர்ப்பத்துல நீ பிறக்கும் போது வேதனையோடு பிறப்பாய்னா அது வரைக்குமே அவர்கள் வலியோ பசியோ நோயோ எதையுமே பார்க்காம அதற்கு அப்புறமேட்டு நோய், ஒழுங்கினம், செயலற்ற நிலைமை, துயரம், ஆறுதலின்மை, அழிவு, முரண்பாடு, ஊக்கமில்லாத ஒரு தன்மை, இணக்கமில்லாத ஒரு தன்மை, பிரிவினைகள், பேதங்கள், இது எல்லாமே இவனுடைய சாயலின்படி இவனுடைய ரூபத்தின்படி வந்துச்சு. அப்படின்னா ஆதாம் எதையுமே சொல்லியே தரலங்க.
காயினுக்கு எதையுமே சொல்லி தரல. ஆனா அவன் கொலை செய்ய வேண்டும் என்ற ஆபேல வந்து கொலை செய்ய வேண்டும் என்ற உணர்வு அவனுக்குள்ளார தோன்றினதற்கு காரணம் இந்த உணர்வுகள் தான். நோய், ஒழுங்கினம், செயலற்ற தன்மை, அவங்களுடைய ஊக்கம் இல்லாத தன்மை, தேவனுடைய சமூகத்துல இருந்து விரோதமா இருக்கக்கூடிய தன்மைகள், இது எல்லாம் எதிர்மறையா இருக்கக்கூடிய மனோபாவங்கள் அனைத்தும் நல்ல ஆரோக்கியத்திற்கு விரோதமாய் போனது. அப்ப அதுக்கு அப்புறமேட்டு தான் வியாதியே வர ஆரம்பிச்சது. அந்த வியாதிகள், கொள்ளை நோய்கள், மனிதர்கள் கொத்து கொத்தா சாவக்கூடிய நிகழ்வுகள், இது எல்லாமே அதுக்கு அப்புறமேட்டு தான் வந்தது. வாசிங்களேன், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 25-30 வரைக்கும் வாசிக்கலாம். மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாதிபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான தீத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சை உள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாய் இருந்தான். அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாய் இருந்தது மெய்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறையவும் அவனை அதி சீக்கிரமாய் அனுப்பினேன். ஆனபடியினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோட அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்திற்கு சமீபமாய் இருந்தான். ஆமென். பவுல் பிலிப்பியருக்கு சொல்ற இந்த லெட்டர்ல வந்து எப்பாப்பிராத்தோவை பத்தி ரொம்ப அதிகமாவே பதிவு செய்யறான். அந்த பதிவு செய்ததுல ஒரு நலமானது ஒன்றுமே இல்லவே இல்லை. காரணம், அவன் மரணத்திற்கு ஏதுவா இருக்கக்கூடிய வியாதியில இருக்கிற அளவுக்கு வியாதி இந்த பூமிக்குள்ளார நுழைந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே, சீஷர்களுக்கும் இருந்தது, அதற்கு பின்பாக இருந்தக்கூடிய விசுவாசிகளுக்கு இருந்தது, முன்பாக இருந்த பரிசுத்தவான்களுக்கும் இருந்தது, பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களிலுமே இருந்தது. இதுக்கெல்லாத்துக்கு காரணம் நம்மளுடைய சுகவீனம் அடைவதற்கு நிறைய காரணம் இருக்கு. அதுல நம்ம ஒண்ணா பார்த்துக்கிட்டு வந்தோம்னா, காரியம் வந்து ஆதாம் வீழ்ச்சி அடைந்த போது சுகவீனம் உள்ளுக்குள்ளார நுழைஞ்சது. எல்லாத்தையும் நல்லதுன்னு பார்த்துதான் உருவாக்குன கர்த்தர். அதுக்கு அப்புறமேட்டு சுகவீனம் என்பது சுகம் குறைவுபட்டிருக்கிறது, சமாதானம் குறைவுபட்டிருக்கிறது, மறைமுகமாக தெரிவிக்கிறது. ஏன்னா அந்த சமாதானம், தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சமாதானம் எப்பப்பெல்லாம் குலையறதோ அப்பப்பெல்லாம் வியாதிகள் உள்ளுக்குள்ளார நுழையக்கூடியதாய் இருக்கிறது. ஏன்னா அந்த சமாதானத்திற்குள்ள இப்ப வந்து என்னது, இப்பதான் நாம வந்து நிறைய வைரஸுகள், பாக்டீரியாக்கள், கிருமிகள், நோய் கிருமிகள் அப்படி இப்படின்றத எல்லாத்தையுமே சொன்னோம். ஆனா ஏதேன் தோட்டத்துல இதெல்லாம் எதுவுமே இல்லவே இல்லை. அதுதான் நமக்கென்று படைக்கப்பட்ட ஒண்ணு. அதை தருவதற்காக தான் தேவன் நித்தியமாய் நம்மளை வந்து ரொம்ப அதிகமாய் நேசிக்கிறவராய் இருக்கிறார். அதனால நாம அதுல ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். அதனாலதான் ஆவிக்குரிய விதத்துல பிழைத்தவர்களாய் இருக்கும் பட்சத்துல மாம்சத்திற்குரிய வியாதிகள் யாதொன்றும் நம்மை பற்றுவது இல்லை. மாம்சத்திற்கு ஏதுவா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல எல்லாத்துலயுமே ஆவிக்குரிய காரியத்தோடு கூட நாம் உரசி பார்க்கும் பொழுது, ஆவிக்குரிய காரியங்களை எல்லாவற்றையுமே நாம் பார்க்கிற பொழுது, ஏன்னா எப்பாப்பிராத்துக்கு வந்து மரணம் வருவதற்கு கூட அந்த அளவுக்கு கூட வந்து அந்த எடுத்துக்காட்டாதான் அந்த ஒரே ஒரு இடத்தை நான் சொல்றேன். மரணத்திற்கு மிக அருகாமையில் கர்த்தர் அவருடைய மக்களுக்கு தொண்டு செய்வதில் அளவுக்கு அதிகமாய் வேலை செய்தது இதற்கு காரணம். ஏன்னா மக்களுக்கும் ஜனங்களுக்கும் தொண்டு செய்யறதுக்கு இவன் வந்து ரொம்ப அதிகமா வேலை செஞ்சான். கடல் பயணமா இருக்கட்டும், அந்த நடந்து போற பயணமா இருக்கட்டும், ராவும் பகலும் விழிச்சு ஜெபம் பண்றதா இருக்கட்டும், அவங்களுக்கு செய்யறது இவங்களுக்கு செய்யறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமான பிரயாசப்பட்டதா கூட அதுக்கு காரணமா இருக்கிறோம். ஆனா அவனுக்கு அந்த காரியங்களை எல்லாத்துலயுமே தேவ ஒத்தாசை இறங்கின பொழுது அவன் திரும்பவும் பழையபடி எல்லாத்தையுமே மாத்தினவனா இருக்கிறான். அதனால பிரியமான சகோதரரே, இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய இந்த செய்தி
நீங்க பூரணப்பட்ட அந்த ஒரு ஆதாம் ஏவாள் நிலைக்குள்ளார கடந்து போகிறதுக்காக தான் தேவன் நம்மளைய ஒரு ரட்சிப்பிற்குள்ளார வைத்திருக்கிறார் என்ற உணர்வோடு கூட நாம கேட்க வேண்டியதா இருக்கிறது. புலம்பல் 3:22 வாசிப்போமே. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆமென். அதனால நம்ம இந்த பாவங்கள் நிமித்தமாகவோ, நம்மளுடைய அக்கிரமத்தின் நிமித்தமாகவோ, நம்மளுடைய மீறுதலின் நிமித்தமாகவோ, என்னைக்கோ எப்பவோ நாம நிர்மூலமாகி இருக்கிறதற்கு அதிகபட்ச வாய்ப்பு உண்டு. ஆனா அதுல எல்லாத்துலயுமே தேவ கிருபை நம்மோடு கூட இருக்கிறதுனால அவர் நம்மளைய இன்ன வரைக்கும் இரக்கங்கள் முடிவில்லாம கொண்டு நிறுத்தி வச்சிருக்கிறாரு. காரணம், நீங்களும் நானும் ஆதியிலே அந்த ஆதாம் ஏவாள் சுதந்திரத்திற்கு நோய் இல்லாம, தர்க்கம் இல்லாம, பயம் இல்லாம, திகில் இல்லாம, எல்லாத்துலயுமே ஒரு கான்பிடன்ஸோட நிற்கக்கூடிய அந்த வாழ்க்கையை, ஏன்னா அந்த மாதிரி பரிசுத்தவான்களுக்கு இந்த மாம்ச சரீரத்துல இருந்தாலுமே அவர்களுக்கு முழு பலனோடு கூட இருந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு உபாகமத்தினுடைய புத்தகம் 34வது அதிகாரம் 7வது வசனம். மோசே மரிக்கிற போது 120 வயதா இருந்தான். அவன் கண் இருள் அடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. ஆமென். 130 வயசு. நம்மெல்லாம் இப்ப 50 வயசு தாண்டினாலே ஒரு மாதிரி இருக்குது, பிற கிருகிருன்னு வருது, பிற தடதடன்னு வருது பிறதன்ற மாதிரிதான் நாம எல்லாரும் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா 130 வயசுல அவன் பலன் குறையவில்லை. காரணம், அவன் அப்படியே அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையுமே கர்த்தருக்குள்ளார அடக்கிட்டான். நீங்க எது செஞ்சாலும் எதை பத்தி அவன் கவலைப்படல, எல்லா பாரத்தையும் அவர் கர்த்தருக்குள்ளார கொண்டு போய் வச்சுட்டான். ஏன்னா அவன் வசனத்துப்படி நாம பாக்குறப்போ, உபாகமத்தினுடைய புத்தகம் 33வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சியின் கீழ் இருக்கும், உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும் என்றான். ஆமென். உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும். இன்னைக்கு ஆனா உபாகமத்துல சொல்லப்பட்டிருக்க கூடியதுன்னா, உன்னுடைய வயசு ஆக ஆக உனக்கு பலனும் கழுகுக்கு சமான வாழ வயதை போலாக்குகிற கர்த்தர். ஏன்னா 50 வயசுல நமக்கு இருக்க வேண்டிய பலன் 60 வயசுல குன்றக்கூடாது, அது பெருக வேண்டியதாய் இருக்குது. இதுதான் தேவ நியமம். மோசேக்கு 100 வயசுல இருந்த பலனை காட்டிலும் 130 வயசுல இருந்தது இன்னும் அதிகமா தான் இருந்துச்சு. அவனுடைய ஞானம், முதிர்ச்சி, அவனுடைய காரியங்கள்ல எதுலையுமே கோவப்படாம, எல்லாத்துலயுமே நிதானமாய், எல்லாவற்றையுமே அவனுடைய பலன் இன்னும் அதிகமாக தான் இருந்துச்சு. ஏன்னா மெச்சூரிட்டி வந்துருச்சு. அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே கத்துக்கிட்டான். எப்படி இந்த பாளையத்தை, இந்த ஜனங்களை எல்லாத்தையும் சமாளிக்கணும், தேவனோடு கூட எப்படி பேசணும், சிநேகிதனை போல எப்படி பேசணும், அத்தனையும் அவன் கத்துக்கிட்டதுனால 100 வயசுல இருந்ததை காட்டில அவன் 130 வயசுல இன்னும் அவனுடைய கண் இருளடையவில்லை, அவனுடைய பலன் குறையவும் இல்லை. அப்படிங்கிற மாதிரி அவன் நாட்களுக்கு தக்கதாய் அவனுடைய பலன் இருந்துச்சு. அதனால இன்னைக்கு பிரியமான சகோதரரே, எனக்கு வயசாயிடுச்சு, அதனால நான் பேசாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதற்கு வேதத்தில் இடம் இல்லை. உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பலன் என்ன செஞ்சிருந்திருக்கணும்னா கூடணும். ஏன்னா இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சையின் கீழ் இருக்கிறது அப்படின்னா அது தேயாதபடிக்கு, அது எவ்வளவுக்கு எவ்வளவு 4 பட அந்த மெட்டல் எல்லாமே இருக்குதோ, அது இன்னும் மெட்டலுடைய அந்த தன்மை கூடக்கூடியதா தான் இருக்கும். அதனாலதான் ஆதியாகமத்தின் புத்தகத்துல 22வது அதிகாரத்துல 14 ஆபிரகாமுக்கு தன்னுடைய வாழ்நாள் முழுக்கவும் அவனுடைய பலன் குறையாம இருந்ததற்கு காரணம் வசிங்க. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆமென். ஈரே அப்படின்னா எல்லாத்தையும் பார்த்துக்குவார் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த ஈரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையுமே கர்த்தர் பார்த்துக்குவாரு. தன்னுடைய 75 வயசுல கிளம்பி வந்தப்பவே அவன் தேவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவாருன்னு தான் கிளம்பி வந்தான். கானான் தேசத்துக்குள்ளார போறதுக்கு முன்னாடி
பல சங்கடங்களை எல்லாத்தையுமே சந்திச்சப்ப கர்த்தர் எல்லாத்தையுமே பார்த்துக்குவாருன்னு தான் வந்தான். அதுக்கு அடுத்தது தன்னுடைய பிள்ளை 99 வயசு வரைக்கும் அவனுக்கு இல்ல, இஸ்மவேலை நான் பிள்ளையா வச்சுக்கவா, அல்லது எலியேசரை நான் பிள்ளையா எடுத்துக்கவா அப்படின்லாம் கேள்வி கேட்கிறப்ப, இது எல்லாமே இல்ல, உனக்குன்னு ஒரு கர்ப்ப பிறப்பு இருக்கும்னு சொல்றப்ப கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு அப்பயும் விட்டுட்டான். 10 வயசு வரைக்கும் வளர்த்ததுக்கு அப்புறமேட்டு இந்த பிள்ளைய பலி கொடு அப்படின்றப்போ அப்பையும் தூக்கிட்டு போய் அந்த மலை மேல அந்த பிள்ளைய பலி கொடுக்க போறதுக்கு முன்னாடி அந்த இடத்திற்கு யெகோவா ஈரேன் பேர் வச்சதுக்கு காரணம், தூக்கிட்டு போயிட்டதுக்கு அப்புறமேட்டு அவன் முற்செடியில பிடைப்பட்ட அந்த ஆட்டை அதுக்கு முன்னாடியே அவர் தயார் பண்ணி வச்சிருந்தார். இவன் வர்றதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல அந்த மந்தை ஓடுறப்ப சிக்கன ஒரே ஒரு ஆடை மட்டும் அந்த இடத்துல நிறுத்தி வச்சது அது முன்கூட்டியே நடந்த நிகழ்வு. ஏதோ யதார்த்தமா அந்த சமயத்துல புதுசா வந்தது கிடையாது. அவர் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறவரா இருக்கிறார். யெகோவா ஈரே. இன்னைக்குமே இயேசு கிறிஸ்து நமக்கு கூட அப்படிதான் இருக்கிறவரா இருக்கிறார். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், உங்களோடு கூட நான் இருக்கிறேன், எல்லா சமயத்திலையும் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய நிழல் வார்த்தை தான் யெகோவா ஈரே. இன்னைக்கு என்னது, பயப்படாதே, திடன் கொள்ளு, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனைக்குமே உடன் இருக்கக்கூடிய கர்த்தர் யெகோவா ஈரேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து இன்னைக்கு செயல்படுறப்ப நான் எதுக்கு எல்லாத்தையும் பத்தி கவலைப்படணும்? ஆத்திராகமத்தினுடைய புத்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஆமென். நானே உன் பரிகாரியான கர்த்தர் யெகோவா ரஃபா. இன்னைக்கு எனக்குரிய பரிகாரியான கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய முன்னடையாளத்துல பெறப்பட்டிருக்கக்கூடியதான பரிகாரியான கர்த்தர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடியது அவன் பயன்படுத்துறது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா, இந்த மக்கள் எகிப்துல இருந்து தேவன் வெளியே கொண்டு வர்றப்ப கொஞ்ச காலத்துக்கு அப்புறமேட்டு தன்னை அப்புறமேட்டு தான் பரிகாரியாவே வெளிப்படுத்தினார். அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியல. ஜனங்க அந்த பள்ளத்தாக்கை விட்டு, கோசேன் பள்ளத்தாக்கை விட்டு வெளியே எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு வரக்கூடிய வியாதிகள் எல்லாத்தையுமே சுகமாக்குறது எல்லாத்தையுமே அப்பத்தான் அவர் வெளிப்படுத்தவே செஞ்சார். அவருக்கு பரிகாரியான கர்த்தர்ன்றத வெளிப்படுத்தக்கூடியவரா இருந்தார். தாம் அவர்களுக்கு ரட்சகரும் விடுவிப்பவருமா இருந்த நாட்கள்ல எல்லாத்துலயுமே அது வரைக்கும் நிரூபிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்ப பாளையத்துக்குள்ளார வியாதிகள் புறப்பட்டு வர்றப்ப வெங்கல சர்ப்பத்தை தூக்கி வச்சு பாரு, அதுக்கப்புறமேட்டும் வியாதிகள் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு யெகோவா ராஃபாவா அப்பதான் வெளிப்படக்கூடியவரா இருக்கிறார். குணமளித்தல் மீட்பினுடைய ஒரு பிரிக்க முடியாத ஒரு அம்சமாய் இருந்தது. பழைய ஏற்பாட்டுல தெளிவாய் காட்டுகிறது. புதிய உடன்படிக்கை எல்லா வகையிலும் மேலானது அப்படின்னு சொல்லி பவுல் சொன்னார்னா, பழைய உடன்படிக்கை பூரண மனுஷனுக்கு தேவையானவற்றை செய்திருக்குமே. ஆனால் நிச்சயமா புதிய உடன்படிக்கை அதற்கு குறைவானது கிடையவே கிடையாது. பழைய ஏற்பாட்டுல அவர் ரஃபாவா இருந்திருக்கிறாரு அப்படின்னா, புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு நாமத்துல எல்லாத்துக்குமே பரிகாரி அவர் ஒருத்தர் மாத்திரம்தான். ஏன்னா சர்வ லோகத்தினுடைய பாவங்கள் எல்லாவற்றையுமே தன்னுடைய சிலுவையிலே சுமந்து தீர்த்து கடைசி சொட்டு ரத்தம் சிந்தும் வரைக்கும் அவர் பலியிட்டது ஒரே ஒரு காரணம், அவர் பரிகாரியான கர்த்தர் அப்படிங்கிறதுக்காக தான். இவர்கள் எல்லாம் நிழலா பாக்குறப்பவே இவ்வளவு தூரத்துக்கு விசுவாசமா இருக்கிறார்களே, நிஜமாய் நான் பார்க்கிற பொழுது என் வியாதிக்கு அவர்தான் பரிகாரி. என்னுடைய சங்கடங்களுக்கு, என்னுடைய இன்னல்களுக்கு, இடைஞ்சல்களுக்கு எல்லாத்துக்குமே அவர் மாத்திரம்தான் பரிகாரி அப்படின்னு நிக்கிற பட்சத்துல நான் ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் எந்த குழப்பமும் இல்லாமல், எந்த அச்சமும் இல்லாமல், எந்த திகிலும் பயமும் இல்லாமல் இருந்தது போல நானும் இருக்க தயாராய் இருக்கிறேன். யாத்ராகமத்தினுடைய புத்தகம் 17:15. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு. ஆமென்.
அதுக்கு பேர் வச்சது எப்படின்னா யெகோவா நிஸ்ஸி. யெகோவா நிஸ்ஸி அப்படின்னா கர்த்தர் நமக்கு வெற்றி கொடுக்கிறவராய் இருக்கிறார். இப்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு முந்தின நிலைமையில இருக்கக்கூடிய அந்த ஆதாம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடியது தனது சாயலும் தனது ரூபமுமாய் இருக்கக்கூடியதை பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வெற்றி கொடி பிடித்தவராய் இருக்கிறார். ஆவியானவர் தாமே வெற்றி கொடி பிடித்தவராய் இருக்கிறார். அந்த அந்த வெற்றி சிறக்கிறதுக்கு பேர் தான் யெகோவா நிஸ்ஸி. இந்த வெளிப்படுத்துதல் எப்படின்னா, அமலேக்கியர் மீது இஸ்ரவேலருக்கு தேவன் மகா பெரிதான வெற்றியை தொடர்ந்து உடனே ஏற்பட்டது. அப்பதான் மோசே அமலேக்கியருக்கு எதிர்த்து சண்டை போட்டப்ப அவங்களுக்கு கிடைச்ச வெற்றிக்கு யெகோவா நிஸ்ஸின்னு பேர் வச்சார். மோசே தன்னுடைய கைகள்ல தேவனுக்கு நேரா என்னது ஏறெடுத்திருந்தா, அப்போ அந்த எதிரிகள் எல்லாருமே முன்னால முறியடிக்கப்பட்டாங்க. மாபெரும் வெற்றி. கையை எப்பெல்லாம் தூக்கி இருக்கிறானோ அப்பெல்லாம் ஜெயிக்கப்பட்டது. கையை எப்பெல்லாம் இறக்கினானோ அப்பெல்லாம் தோல்வி இருந்தது. அப்ப கை உயர்த்தி இருக்கக்கூடிய அந்த நேரத்துல மாத்திரம் வெற்றி இருக்கக்கூடியதை அந்த பரிகாரியான கர்த்தர் நோக்கி பார்க்கக்கூடிய நாட்கள்ல எல்லாத்துலயுமே வெற்றி இருக்கும். அப்ப எப்போதுமே நம்மளுடைய கை உயர்ந்து இருக்கிறப்போ இயேசு கிறிஸ்து யெகோவா நிஸ்ஸியா எங்கூட இருக்கிறவராய் இருக்கிறார். நியாயாதிபதிகளுடைய புத்தகம் 6வது அதிகாரம் 24வது வசனம். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேஸ்ரியரின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கிறது. ஆமென். அப்போ இதுல கிறிஸ்து நம்முடைய மீட்பின் மூலம் தெய்வீக சமாதானத்தை கொடுக்கறதோட மட்டும் இல்லாம அதை உடமையாக்கி பல சலுகைகளோடு கூட நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அந்த ஒரு நிறைவான சமாதானம், நித்திய சமாதானம், அதுக்கு மாறாத ஷாலோம் அப்படின்னு சொல்லி இவர்கள் நிழலாய் அந்த பலிபீடத்திற்கு பேர் வைத்திருக்கிறார்கள் என்றால், ஒருவனுடைய சமாதானத்திற்கு தேவையான எல்லா பொருட்களையும் உண்டாக்கி கொடுக்கக்கூடியதுதான் தேவன் ஒருத்தர். ஏன்னா எபேசியர் 2:14 நாம வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, அவரே நம்முடைய சமாதானக்காரர். அவர் தான் யெகோவா ஷாலோம். இயேசு கிறிஸ்து தான் யெகோவா ஷாலோம். அப்போ அவரு ஏன்னா இந்த சுகம் அளித்தலோ அல்லது விடுதலை அளித்தலோ அவங்களுடைய சங்கடங்கள்ல எல்லாத்துலயுமே மாறுறப்போ இயேசுவின் நாமம் எல்லா இடத்திலுமே பல விதத்திலே பயன்படுத்தப்பட்டு அவர்கள் விடுதலையானவர்களாய் இருக்கிறார்கள். சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்துல ரொம்ப பிரசித்தியாய் நாம் சொல்லக்கூடிய சங்கீதம் 23வது சங்கீதம் 1 வசனத்துல எப்படி, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமென். தாவீது இந்த சங்கீதத்தை கர்த்தரை நோக்கி, கர்த்தரின் மேய்ப்பரின் கீழ் ஒருவர் பெற்றுக்கொள்ளும் பேரானந்தத்தையும் பாதுகாப்பையும் அவர் ரொம்ப அதிகமாய் விவரிக்கிறவராய் இருக்கிறார். ஒருத்தர் எவ்வளவு தூரத்துக்கு கர்த்தருக்குள்ளார பாதுகாப்பா இருக்க முடியும். அப்போ யெகோவா ரா, ரா அப்படிங்கிறது மேய்ப்பருக்கு மாத்திரம் குறிக்கக்கூடிய வார்த்தைகள். யெகோவா ரா, அவர் அதிகமாய் நம்மளுடைய தேவனுடைய மேய்ச்சல் நாடுகள் இருக்கக்கூடிய இடத்துல இயேசு கிறிஸ்து மீட்பு கரிசனை உள்ளதாய், நமக்கு பாதுகாப்புக்குள்ளதாய், அவருடைய வாழ்க்கைக்குள்ளார நமக்கு கடந்து போகக்கூடியதாய் இருக்கிறது. எரேமியாவினுடைய புத்தகம் 23வது அதிகாரம் 6வது வசனம். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. ஆமென். தேவனுக்கு இடக்கூடிய நாமம் அவருக்குரிய நீதியாகிய கர்த்தர் என்பதே. இது பழைய ஏற்பாட்டுல அவங்க சொன்னது. கிறிஸ்து தேவனுடைய நீதிக்காக நீதியாய் நம்மளோடு கூட இருக்கிறபடியால் இயேசு கிறிஸ்து அந்த வழியை வகுத்து கொடுத்தார். நமக்கு பாவமான இடங்கள்ல எல்லாத்துலயுமே அவர் போய் தண்டனையா போய் நின்றுட்டு தீர்ப்பை எல்லாத்தையுமே சகிச்சு மாத்திக்கிட்டு இருந்தார். மீட்பு, ரட்சிப்பு, விடுதலை, இது எல்லாத்தையுமே நமக்கு அவரு தான் நமக்கு எல்லாத்தையுமே கொடுத்தாரு. நம்ம 1 கொரிந்தியருடைய புத்தகம் 1வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். அவரே எல்லாமே ஆயிட்டார். இப்ப நீதிபரராக இருக்கக்கூடியது அப்படி இப்படின்லாம்
எத்தனையோ நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. நான் உங்களுக்கு ஒரே ஒரு 7 நாமம் மட்டும்தான் நான் எடுத்து நான் இப்ப பேசுறேன். ஆனா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை நாமங்களுமே இயேசு கிறிஸ்துவனுடைய பின்னணி அதுக்குள்ளார இருக்குது. நிழலாய் இருக்கப்போ இந்த ஒரு சில நாமங்களை வச்சே அவர்களால ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றப்ப நிஜமாய் இத்தனை நாமத்திற்கும் ஒரே நாமம் இயேசு கிறிஸ்து. அந்த நாமத்தை ஏன்னா எசேக்கியேலுடைய புத்தகம் 48வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசித்து பார்ப்போமே. சுற்றிலும் அதன் அளவு 18,000 கோலும். அந்நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்றும் பெயர் பெறும். அந்த நகரத்துக்கு யெகோவா ஷம்மா அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. யெகோவா ஷம்மானா அவர் பிரசன்னமாய் இருக்கிறவர். நான் உங்களோடு கூட உலகம் முடியும் வரைக்கும் நான் இருப்பேன். அதுதான் பிரசன்னம். அந்த பிரசன்னம் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு நகரத்திலேயோ ஒரு கட்டடத்திலேயோ ஒரு குறிப்பிட்ட இடத்துலயோ மாத்திரம் இல்லவே இல்லை. அது எல்லா இடத்துலயுமே விரிவுபட்டதாய் இருந்துச்சு. அந்த விரிவுபட்டதாய் இருக்கக்கூடியது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அது ஷம்மா நமக்கு இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே இருக்கிறதுனால யெகோவா ஷம்மான்றது நமக்கு அவர் பிரசன்னமா இருக்கக்கூடியது. அந்த மீட்பினுடைய பெயர் ஒவ்வொருத்தருக்கும் கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பலவித ஆசீர்வாதங்களுடைய வெளிப்பாடு. குணப்படுத்துதல் ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு தனிப்பட்ட ஒரு சிலாக்கியம் அல்ல, ஒரு சில பேருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சிலாக்கியம் அல்ல, ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் கிடைத்திருக்கக்கூடிய மகா பெரிதான கிருபை. அதனால இன்னைக்கு வியாதியோடையோ வருத்தத்தோடையோ வேதனையோடையோ பிரச்சனைகளோடையோ இடுக்கண்களோடையோ இருக்கக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்களையுமே நாம் தேட வேண்டியது ஒன்றே ஒன்று. அவர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. உன் கவலைகளை எல்லாம் சுமை சுமர்ந்து பாரம் சுமப்போரே எல்லோரும் என்னிடம் பாருங்கள், உங்கள் சுமையை எளிதாக்குவேன், உங்களுடைய நுகத்தை இனிதாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையுமே நமக்கு இயேசு கிறிஸ்து கல்வாரியில பாவ நிவர்த்தி செய்து அத்தனையுமே ஒப்பு கொடுத்தவராய் இருக்கிறார். எல்லாத்தையுமே சரி செய்துட்டார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 53வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போமே. மெய்யாகவே அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஆமென். நாம நினைச்சிருக்கிறது எப்படி? அவர் பாவம், அவர் அடிபட்டாரு, அவரு ரொம்ப கஷ்டப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அவர் நமக்காகத்தான் பாடுகளையும் துக்கங்களையும் ஏற்றுக்கொண்டார். இதுல பாடுகள் துக்கங்கள் ரெண்டும் தனித்தனியாவே தான் இருக்குது. இதுல துன்பப்படுதல் அப்படிங்கிறதுக்கு சாலா அப்படிங்கிறது ஒரு எபிரேய பதத்துல பயன்படுத்தப்பட்டதா இருக்கு. துக்கோக்களுக்கு மஹோப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டதா இருக்குது. இது வேதனையையும் ரெண்டுமே வேதனைகளையும் படக்கூடிய கஷ்டங்களையும் இன்னல்கள் இரங்கலை எல்லாத்தையுமே சொல்லக்கூடியதா இருக்கும். ஆனா அவர் எல்லாத்தையுமே சிலுவையிலே சுமர்ந்து முடித்து விட்டார். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது எல்லாமே அன்னைக்கு பழைய ஏற்பாட்டுல பார்க்கக்கூடிய நிழல் போலவே இந்த புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து எல்லாத்தையுமே பரிகரித்ததுக்கு அப்புறமேட்டு நாம பார்க்கக்கூடிய சங்கடங்கள் இன்னல்கள் இடைஞ்சல்கள் எல்லாமே அது நிழலாகத்தான் இருக்கிறது. அவ்வளவு நிழலாத்தான் இருக்குது. அத்தனையுமே கல்வாரியில எல்லாத்தையுமே சுமந்து விட்டார், சுமந்தார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறப்ப தண்டனையாக ஏதாவது ஒன்றை தூக்கி வாங்கிக்கிறதுக்கு பேர். ஒருத்தருடைய தண்டனைக்கு பதிலா அந்த தண்டனைய நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் வாங்கிக்க கூடிய பகம்தான் கபால் அப்படிங்கிற ஒரு பதத்துல எபிரேயத்துல பயன்படுத்தப்பட்டதா இருக்கிறது. சுமந்தார் அப்படிங்கிறது கபால். அதுக்கு அப்புறமேட்டுல தான் அது கபாலம் அப்படிங்கிற ஒரு கொல்கத்தா ஸ்தலத்துக்குள்ளார வந்தது. ஆனா கபால் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து நமக்குன்னு சொல்லி இருக்கக்கூடிய தண்டனைகளை அவர் வாங்கி சுமந்துட்டார். அதனால இன்னைக்கு வியாதியில இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, பிரச்சனைகள்ல இருந்தாலும் சரி, சோதனைகள்ல இருந்தாலும் சரி, நாம படக்கூடியது கிறிஸ்துவின் நிமித்தத்தினால. நீங்க சுவிசேஷம் சொல்லி துன்பப்பட்டீங்களா, அது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ரைட்டு, நீங்க அப்படி வச்சுக்கோங்க.
நீங்க வந்து கர்த்தருக்குள்ளார வந்து சுவிசேஷத்தை வந்து அடுத்தவங்களுக்கு பிரசங்கிப்பதன் மூலமாகவோ, அடுத்தவங்களுக்கு அதை எடுத்து சென்று அவங்களுக்கு ஜெபிக்கிறதற்கு மூலமாகவோ, அந்த ஊழியத்தின் நிமித்தமா பிரயாசப்பட்டிருக்கிறது மூலமா துன்பப்பட்டீங்கன்னா ஓகே, கர்த்தருக்கு என்று செய்கிறீங்க. அது இல்லாம ஒண்ணுமே செய்யாம எனக்கு அந்த வியாதி இருக்கு பிரதர், இந்த வலி இருக்கு பிரதர், அந்த வேதனை இருக்கு பிரதர், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர், இதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்றப்போ நம்மளுடைய பாடுகளையும் நம்மளுடைய துக்கங்களையும் அவர் சுமந்தார் அப்படிங்கிற வார்த்தை இன்னும் எனக்குள்ளாரே என்னுடைய தண்டனைகள் எல்லாத்தையுமே அவர் வந்து 2 சந்தர்ப்பங்கள்ல நமது பாவங்களையும் அக்கிரமங்கள் எல்லாத்தையுமே அவர் வந்து எடுத்துக்கிட்டார். இது மகிமைக்குரிய முடிவு. இதுதான் எல்லாத்தையுமே சுமந்துட்டார்ன்றது ஒரு மகிமைக்குரிய முடிவு. கிறிஸ்து என் பாவங்களையும் என்னுடைய தண்டனைகளையும் சுமந்ததால் நான் பாடுகளை அனுபவிக்க வேண்டியது இல்லவே இல்லை. கிறிஸ்து என்னுடைய சுகவீனங்களை சுமந்து கொண்டதால் நான் அவைகளை சகிக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையுமே அவர் செய்து முடித்தவராய் இருக்கிறார். இதே ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்துல 53வது அதிகாரம் 11-12 வாசிங்களே. அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொள்வது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். ஆமேன். பலவான்களை கொள்ளையாகவே பங்கிட்டுக் கொள்வார். பலவானை முந்தி கட்டு. இது 2 இடத்துலயுமே நாம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பிசாசுக்கு எதிரான இருக்கக்கூடியதா தான் இருக்கும். அந்த பலவானுக்குரியது எல்லாத்தையுமே அவர் பங்கிட்டு கொள்ளக்கூடிய விதத்துல அவர் அநேகருடைய பாவங்களை அவரே சுமந்து தீர்த்து விட்டார். ஒண்ணு இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால நான் சுகம் பெற்றுக்கொண்டேன், பலன் பெற்றுக்கொண்டேன், பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை ஆயிட்டேன், எல்லாத்தையுமே சுகமாயிட்டேன்னு சொல்லி இன்னைக்கு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எல்லாருமே சந்தோஷமாய் தேவனுடைய சமூகத்துல இருக்க வேண்டும். ஏதோ நான் அந்த ஆன்லைன்ல கேட்டதுனால நான் வந்து ரொம்ப பலனடையணுன்றதுக்காக வந்து நான் கேட்டிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக வர்றதுக்காக வேத ஆகமத்தினுடைய படிப்புகள் இல்லவே இல்லை. தேவனுடைய சமூகத்துல நமக்கு வேதாகமத்தினுடைய படிப்புகள் உங்களுடைய சந்தோஷத்தை நிறைவாக்கும்படிக்காக தான் இந்த வார்த்தைகள் எல்லாமே. அந்த சந்தோஷத்தை நிறைவாக்குறதுக்காக தான். ஏதோ நான் வந்து வியாதியில இருந்துகிட்டு ஏதோ இந்த ஆன்லைன்ல கேட்ட உடனே நான் சுகமாயிட்டேன், இல்லவே இல்லை. நீங்க ஏற்கனவே எல்லாத்தையுமே சுமந்து தீர்த்து விட்டார்ன்றத விசுவசிக்கல அப்படிங்கிறதுனாலதான் இன்னைக்கும் நாம வியாதிகளோடு கூட நாம் இருக்கிறவர்களா இருக்கிறோம். அதை நான் பூரணமாய் விசுவசிக்கிற பொழுது என்னுடைய கவலைகளை எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்துல வச்சுட்டு அதே இடத்துல வச்சுட்டு நான் வந்து திரும்பி கூட பார்க்காம நான் போகிற பொழுது நான் லோத்துவினுடைய மனைவி போல அதே இடத்துல நிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. நான் வச்சுட்டு சந்தேகப்பட்டு திரும்பி பார்க்கும் பட்சத்துலதான் நான் திரும்பவும் அதே இடத்துல நிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். பல பேர் அதே இடத்துலதான் நின்றுகிட்டே இருக்கிறோம். காரணம், அவைகளை எல்லாத்தையுமே நாம இன்னும் சுமந்துகிட்டே தான் இருக்கிறோம். அவர் சுமந்து தீர்த்துட்டாரு அப்படிங்கிறத நாம இன்னும் பார்க்கவே இல்லை. ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 9வது வசனம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆமென். இதுல இந்த உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய்ன்னு போட்டிருக்கு இல்லையா? அந்த ரட்சிக்கப்படுவாய் அப்படிங்கிற அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஹீப்ரு வேர்டு, எபிரேய பதம் அப்படின்னா என்னன்னா ஜோ ஜோ சோ ஜோ SOZO சோ ஜோ அப்படிங்கிற அந்த வார்த்தை பதம் பயன்படுத்தப்பட்டதாய் இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு மீனிங் என்னன்னா டு சேவ், டு டெலிவர் அப்படிங்கிறது அர்த்தம். அதே சமயத்துல மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 56வது வசனத்தை வாசிப்போமே. அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ
அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். ஆமென். அந்த சொஸ்தமானார்கள் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சொஸ்தம் அப்படிங்கிற ஒரு நவுன், சொஸ்தமாக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த நவுன் இருக்கு இல்லையா, வேர்ப் இருக்கு இல்லையா, அந்த வேர்புக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த எபிரேய பதம் சோசோதா. சோசோதா அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டதா இருக்கிறது. சோசோ அப்படிங்கிற அந்த கிரேக்க பதத்துல, ஏன்னா புதிய ஏற்பாடுகள் எல்லாமே கிரேக்க மொழியில தான் எழுதப்பட்டது, எபிரேய பதம் அல்ல, கிரேக்க பதம். அந்த கிரேக்க மொழியில, கிரீக் வேர்ட்ல சோசோ அப்படிங்கிற அந்த வார்த்தை எதற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, ரட்சிக்கப்படுவாய்ன்ற இடத்துலயுமே அந்த வேர்புலையும் அதே சோசோ தான். சொஸ்தமானார்ன்றதும் கிரீக்ல அதே சோசோ தான். அப்போ நீங்க ரட்சிக்கப்படுதல் அப்படிங்கிறது, யார் யாரெல்லாம் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால நான் முற்றுமாய் கழுவப்பட்டு இருக்கிறேன், இருதயத்துல விசுவசிக்கிறதுனால ரட்சிக்கப்படுவாயின்றப்ப நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாருமே சொஸ்தமானார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளாரையும் நாம் கடந்து போகிறோம். எல்லா இடத்துலயுமே அவர் பாடுகளை இன்னைக்கும் நாம பாவங்களை எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யறதற்காக அந்தந்த சமயத்துல வெளிப்படக்கூடியதாய் இருக்கிறது. வாசிப்போமே, யோவானுக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 8 முதல் 12 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனம். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஆமென். தேவனுடைய இயல்பை ரொம்ப அழகா இந்த பகுதி சொல்லக்கூடியதா இருக்கும். ஏன்னா அந்த முழு மனுஷன்ல அவ்வளவு தூரத்துக்கு அக்கறை உள்ளவரா இருக்கிறார். நீ மாறணும், இன்னும் முழு மனுஷன் மாறணும், இன்னும் அறகுறை மனுஷனாவோ அறகுறை விசுவாசியாகவோ நான் ஏன்னா இந்த சொஸ்தமானார்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் ரெண்டுமே சோசோ. அந்த சோசோன்றது கிரீக் வேர்ட்ல இருக்கிறது போல, நாம ரட்சிக்கப்பட்டீங்கன்னாங்க அப்படின்னாலே நீங்க முழுசாவே நீங்க பூரணமா இருக்கணும்ன்றத தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். எல்லா விஷயத்திலுமே வியாதி இல்லைன்னு நான் சொல்லவே கிடையாது, இருக்கு. வருத்தங்கள் இல்லைன்னு சொல்ல கிடையாது, இருக்கு. ஆனா அது எல்லாத்தையுமே தேவன் சுமந்து தீர்த்து விட்டார்னு சொல்லி என்னைக்கு விசுவசிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு அவைகள் எல்லாமே பூரணமாக்கப்படும். அந்த பூரண மனுஷனுக்குள்ளார நம்மள கடந்து போக வேண்டும் அப்படின்னு தான் அவர் விருப்பப்படுறவரா இருக்கிறார். அதனாலதான் பிலிப்பு கேட்கிறப்ப எங்களுக்கு பிதாவை காட்டுன்றப்ப, என்னைய பார்த்தேனாலே போதும்யா, என் பிதாவை பார்த்தது மாதிரி என்னுடைய வசனத்தை எல்லாமே எதுவுமே நான் சொந்தமா சொல்ல கிடையாது, எல்லாமே பழைய ஏற்பாட்டுல இருக்கக்கூடிய விஷயத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை புரிய வைக்கக்கூடிய விதத்துல அவர் பேசுனது போல இன்னைக்கு ஆன்லைன்ல கேட்கக்கூடிய நமக்கு ஒவ்வொருத்தருக்குமே இதே நிலைமை தான். இன்னைக்குமே நாம ஒன்கார்ட்ல இருக்கக்கூடிய, ஏறக்குறைய இது பாதி ஒன்கார்ட்ல இருக்கக்கூடிய மெசேஜ் இதுல இருக்கக்கூடியது எல்லாமே அவ்வளவுத்தையும் நாம திரும்பவும் நாம ஞாபகப்படுத்தி கொள்ளக்கூடியது. இந்த காலத்தை பார்க்கலும் இவர்கள் இந்த திட உணவை உண்ணக்கூடிய வாலிபர்களா இருக்க வேண்டியது, இன்னும் பால் உணவை உண்ணக்கூடிய பச்சளம் குழந்தைகளா இருக்க வேண்டியதா இருக்கிறது போல, இன்னைக்குமே நம்மளுடைய விசுவாசத்துல ஒரு சில ஆட்டங்கள் இருக்கக்கூடியதா இருக்கும். பிரியமானவர்களே, கொஞ்சம் இன்னைக்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் அந்த பூரண மனுஷனுக்குள்ளார கடந்து போடும். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்தில் போகிறது விட என்னை விசுவசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், அவைகளை காட்டிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். அப்ப விசுவசிக்கிறோம் அப்படின்னா நாம அதை விட பெரிய கிரிகை செய்தே ஆகணும். விசுவசிக்கிறவன் சொஸ்தமானான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்றவன்
நிச்சயமா வியாதியில இருந்து சுகமானான். இன்னைக்கு அதனுடைய சிம்டம்ஸ் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு நீங்க அறிக்கையிடுங்க, நான் தேவனுடைய சமூகத்துக்குள்ளார நான் சொஸ்தமானேன் அப்படின்னு சொல்லி நாம அறிக்கையிடக்கூடியவர்களா இருக்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் நாம 53வது அதிகாரம் 4வது வசனம் வாசித்தோம். இப்ப 6வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்போமே. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். ஆமென். ஏன்னா இன்னைக்குமே ஒரு குழுவாவோ ஒரு சபையாவோ நாம் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இருக்கிற சமயத்துல அவன் தன் தன் வழியில திரும்பவும் போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினாலே நான் சுகமானேன் அப்படின்னு சொல்றதற்கு அர்த்தமே இல்லை. ஒரு குடும்பமாய் இருந்தாலும் சரி, ஒரு சபையாய் இருந்தாலும் சரி, அல்லது அந்தந்த பட்டணங்களில கூடக்கூடிய வீட்டு கூடுகைகளாய் இருந்தாலும் சரி, கூடுனோம்னா அவன் தன் தன் வழியிலே போகாதபடிக்கு எல்லாமே ஒரே மனதோடு ஒரே நிலையோடு ஒரு குடும்பம். நான் பெரிய கூட்டத்தை பத்தியே பேசவே இல்லை. உங்களுடைய குடும்பங்கள், கணவன் மனைவி பிள்ளைகள் மருமகள்கள் பேர பிள்ளைங்க, இவங்களோடு இருக்கக்கூடிய இந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் மட்டும் அவன் தன் தன் வழியிலே போகாதபடிக்கு எல்லாருமே கர்த்தருடைய வழிகளுக்குள்ளார நாம் போகிற பொழுது மட்டும்தான் அவருடைய தழும்புகளினாலே குணமானோம் அப்படிங்கிறது நம்மளால அறிக்கை செய்யக்கூடியதா இருக்கும். ஏன்னா இது பழைய ஏற்பாட்டு வசனம். ஆனா அவருடைய தழும்புகளினாலே குணமானோன்றது புதிய ஏற்பாட்டினுடைய நியதி. அது அங்கேயே வெளிப்படுத்தினதாய் இருக்கக்கூடியதா இருக்கிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கிறப்போ தன்னுடைய இந்த குணமளிக்கக்கூடிய வழிமுறைகள் எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அலாதியா இருக்கும். அவர் மனது உருகி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14 வாசிங்களேன். இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களா இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். ஆமென். அவருக்கு அந்த மனதுருக்கம் ஜாஸ்தி உண்டு. அந்த மனதுருகி எல்லாத்தையுமே நிறைய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அவருடைய ஊழியத்துல மனதுருகிதான் செய்ததாகவே குறிப்பிடப்பட்டதா இருக்கும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2:27 வாசிக்கல. அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாய் இருந்தது மெய்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். ஆமென். ஏன்னா தேவன் இந்த பூமியில தன்னுடைய தீர்க்க தரிசன நிறைவேற்றுறதற்காக தான் எல்லாருக்குமே ஏன்னா அவருடைய தழும்புகளினாலே குணமானோம் அப்படிங்கிறப்போ அவருடைய தழும்பை வச்சு எல்லாருமே குணமாகக்கூடிய விதத்துல தேவ கிருபை அந்த இடத்துல இறங்கும்ன்றது ஏசாயா தீர்க்க தரிசனத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம் வசனம். அது அதை நிறைவேற்றுறதுக்கு தான் இந்த பூமியில அவர் சுகமாக அளிக்கக்கூடியவரை எங்க போனாலுமே நல்லா தெரிஞ்சுக்கங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷ ஊழியத்துல ஒரு 60% சுகமளித்தல் தான் எடுத்துக்கிச்சு. ஒரு 10% உணவளித்தல் எடுத்துச்சு. மீதி இருக்கக்கூடிய 30% தான் அவருடைய டாக்டரின் சொல்லி கொடுத்ததா இருந்துச்சு. அவருடைய மினிஸ்ட்ரியில மேக்சிமம் போற இடத்துல எல்லாத்துலயுமே முதல்ல சுகம் அளிக்கக்கூடியது, பிசாசுகளை துரத்தக்கூடியதுதான் இருந்துச்சு. அதனால பிரியமான பிள்ளைகளை, இன்னைக்கு நாமளும் கை வைத்து ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். ஏன்னா சுவிசேஷம் சொல்லுகிறவர்களா இருக்கிறோம், எல்லா இடத்துலயும் பிரசங்கிக்கிறவர்களாய் நாம போகிறோம் அப்படின்னா நாம தேவனுடைய சமூகத்தை போல மனதுருகி அவர் இறங்கினார். பிலிப்பியர் புத்தகத்துல பாத்தீங்கன்னா இறங்கி நாம சுத்தில இருக்கிறவங்களை பார்த்து முதல்ல நீங்க தயாரானி தான் மற்றவங்களை பார்த்து மனதுருக்க முடியும், மற்றவங்களை பார்த்து இறக்க முடியும். இன்னைக்கு நம்மளுடைய வியாதிக்கே யாராச்சும் ஜெபிப்பாங்களா அப்படின்னா நாம எப்படி அடுத்தவங்களுடைய வியாதிக்காக நாம ஜெபிக்கிறவர்களாய் போக முடியும்? அதனால பிரியமானவர்களே, முதல்ல வைத்தியனே உன்னையே நீ குணமாக்கிக்கொள், முதல்ல சுகமாக்கிக்கங்க. சுகமாக்கிக்கிட்டு அதன்படி நாம மாறுகிற பொழுதுதான் தேவனுடைய கிருபை நமக்கு கடந்து வரக்கூடியதா இருக்கும். வாசிப்போமே.
அப்போஸ்தலர் பணி 2:22. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். அற்புதங்கள் அடையாளங்கள்னால எல்லாத்தையுமே அவர் வெளிப்படுத்தினவராய் இருக்கிறார். எல்லாத்தையுமே வெளிப்படுத்தினவராய் தான் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்று ஒரு சபையாய் கூடி இருக்கக்கூடிய நமக்குள்ளார அதிகமாய் தேவன் வெளிப்பட்டவராக தான் இருக்கிறார். அந்த வெளிப்படுதல் எப்படி இருக்கும் அப்படின்னா, நாம செய்யக்கூடிய இந்த கிரியைகள்னாலதான் அந்த வெளிப்பாடு ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த சபை உண்மையான சபை, இந்த சபை ஒரு பிரயோஜனம் உள்ள இறுதி காலத்தினுடைய சபை அப்படிங்கிறது எப்போ ஜனங்களுக்கு தெரியக்கூடியதாய் மாறும் அப்படின்னா, நாம அந்த ஊழியத்துல வெளிப்படுத்தக்கூடியவர். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வெளிப்படுத்தினார், நீங்க மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்பதை தயவு செய்து இன்னைக்கு எல்லாருமே விசுவசிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாகி இருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆமென். அவர் வெளிப்பட்டது வேற எதுக்காகவும் அல்ல, பிசாசினுடைய கிரியைகள் எல்லாத்தையுமே வெளிக்கிறதுக்காக தான். ஏன்னா முதல் ஆதாம் இழந்தது என்ன அப்படின்னா, இந்த பிசாசினுடைய கிரியைகள்னால இழந்தது என்ன அப்படின்னா, இந்த சுகமும் பயம் இல்லாம இருக்கக்கூடிய அந்த சில சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே இழந்து போனாங்க. அது எல்லாத்தையுமே மாத்தி கொடுக்கறதா இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மரணத்தினுடைய செயல்பாடு. 2ஆம் வருகைக்குள்ளார இதை நாம உணர்ந்தவர்களாய் பிசாசினுடைய கிரியைகள் எல்லா இடத்துலயுமே அங்கங்க அது கையை நீட்டும் காலை நீட்டும் அது எல்லாத்தையுமே முறியடிக்கக்கூடிய விதத்துல தேவ வல்லமை நமக்குள்ளார கடந்து வருவதாக அப்போஸ்தலர் பணி 10வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிப்போம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஆமென். யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். யாரெல்லாம் பாக்குறாங்களே இவங்க சுவிசேஷத்தை ஏத்துக்குவாங்க ஏத்துக்க மாட்டாங்கன்னு 10 குஷ்டரோகிய சுகப்படுத்தினப்ப மீதி நன்றி சொன்னது எத்தனை பேருன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதை தவிர வேற யாரும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, நீங்களாச்சும் போய் கரெக்டா காணிக்கை செலுத்துங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாரு. அது மாதிரி நமக்கு எத்தனை பேரா இருந்தாலும் சரி, அவங்க ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலனாலும் சபைக்கு வந்தாலும் சரி வரலனாலும் சரி, யாவருக்கும் தேவன் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். அதுல அந்த மாதிரி சுற்றி திரிந்தவர்களாய் இருக்கக்கூடிய அப்போஸ்தலர்களாய் இருக்க வேண்டியது இந்த சபைக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமை. எபிரேயர் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும். ஆமென். அதிகபட்சம் இயேசு கிறிஸ்து பரிகரித்த கடைசி சத்துரு மரணம் தான். அதுக்கு முன்னாடி ஊமையும் செவிடுமான ஆவி, மந்தமான நாவல் ஆவி, அந்த ஆவி இந்த ஆவி, எல்லா உபச்சாரத்தின் ஆவி, அசுத்தத்தின் ஆவி அத்தனையுமே விரட்டினவன. அவர் கடைசியா பரிகரித்த ஒரே ஒரு பிசாசு என்ன அப்படின்னா மரணம். அந்த மரணத்தையும் அவர் பரிகரித்தவராய் இருக்கிறதுனால அந்த பிசாசு தனது மரணத்தினாலே அழித்தது போல தேவன் எனக்கு இருக்கக்கூடியது அதிகபட்சம் நடந்துச்சுன்னா மரணம் தான் இருக்கும். அதையே அவர் பரிகரித்தவராய் இருக்கிறார். அவரே எனக்கு பரிகாரியான கர்த்தர். அதனால எல்லாத்தையுமே உதறி தள்ளிவிட்டு யோவான் 9:34 வாசிங்க. அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். ஆமென். கவனிங்க, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ அப்படின்னு சொல்லிட்டு யார தள்ளுறாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவையே தள்ளுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆனா அவர்களுக்கு மத்தியிலுமே அவர் சுகத்தையும் பலத்தையும் அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்து தன்னுடைய காரியங்களை எல்லாவற்றையுமே எண்பிக்கிறவராய் இருக்கிறார். அதனால நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அந்த மகிமையை வெளிப்படுத்துறது எது அப்படின்னா நம்மளுடைய சுகமளித்தனுடைய ஊழியம், தேவனுடைய சமூகத்துல சுவிசேஷத்தினுடைய ஊழியம், இவைகள் எல்லாமே தேவனுடைய மகிமைப்படுத்தக்கூடியதா இருக்கும்.
யோவான் 11:40 வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஆமென். அப்போ தேவனுடைய மகிமையை காண்றது அப்படின்னா லாசரு உயிர் தெழுறது வந்து தேவனுடைய மகிமை. அதை பார்க்கக்கூடியது, அந்த மகிமையை பார்க்கக்கூடியதற்கு அந்த காரியத்துக்குன்னு வந்த அத்தனை யூதர்மார்களும் ஒரு பெரிய கூட்டமே வந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய பாரம்பரியத்தின்படி யூதன் 3ஆம் நாள்ல தான் அவ வந்து அந்த பாடியை விட்டு அந்த சோல் டிபார்ட் ஆகி போகும்ன்றது அவங்களுடைய ஐதீகம். அதனாலதான் 3ஆவது நாள் சடங்கு இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது. அந்த 3ஆவது நாளைக்கு எல்லாருமே வந்தாங்க. அந்த 4ஆவது நாள்ல தான் இயேசு கிறிஸ்து போய் சுகம் படிக்கிறவராய் அந்த இடத்துல போய் நின்று தேவனுடைய மகிமையை அவர்களுக்கு எல்லாத்துக்கும் காண்பிக்கிறவராய் இருக்கிறார். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு ஊழியத்திலையும் தேவனுடைய மகிமை வெளிப்படக்கூடியதாய் இருக்கிறது. லூக்கா 13:13 வாசிங்கள. அவள் மேல் தம் கைகளை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். கூடி அவர் குனிந்து தரையை மாத்திரம் தான் பார்த்துக்கிட்டு இருந்தவ. கை வச்சு ஜெபிச்ச உடனே அவ வந்து தேவனை செய்தது, தேவனை மகிமைப்படுத்தினாள். நீங்க எந்த இடத்துல போய் ஊழியம் செய்கிறீர்களோ அந்த இடத்துல அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அந்த மகிமைப்படுத்தக்கூடிய விதத்துல தேவனுடைய கிருபை அந்த இடத்துல கடந்து வருகிறதற்காய் நாம இந்த வேளையில கோடி ஸ்தோத்திரங்களை, அது இன்னைக்கு பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. பல ஊழியக்காரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் செய்யாதவர்கள் செய்ய வேண்டும் என்று இந்த நாளிலே ஆவியானவர் காதோரமாய் பேசி கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். ஏன்னா நமக்கு தேவன் வந்து எப்படி எல்லாம் சுகப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம் அப்படின்னா மத்தேயு 8:8. 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஆமேன். ஒத்த வார்த்தைக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்லிட்டு அவன் விசுவசிக்கிறான். 100க்கு அதிபதி ரோமன், அவன் விசுவசிக்கிறான். யூதன் விசுவசிக்கல, ரோமன் விசுவசிக்கிறான். இன்னைக்கு புறஜாதியார்கிட்ட போய் நிற்கிறப்ப அவன் ஒரு வார்த்தை சொன்னா போதும், நிச்சயமா அதுல பலன் உண்டுன்னு சொல்லிட்டு அவன் விசுவசிக்கிறான். அதே போல என்னுடைய சுகவீனத்திற்குள்ளார தேவனுடைய ஒத்த வார்த்தை போதும், அது இன்னைக்கு எனக்கு சுகமளிக்கும்னு சொல்லி இன்னைக்கு நீங்க விசுவசித்தீங்கன்னா, பிரியமானவர்களே, இங்க கூடி இருக்கிறவங்கள எந்த ஒரு வியாதி இருந்தாலும் இந்த நிமிடமே அது சுகம் அடைவதாக. ஏன்னா நான் ஒரே ஒரு காரியத்துல ஒத்த வார்த்தைக்கு பலன் உண்டு அப்படின்னா இந்த ஒத்த வார்த்தைக்கும் பலன் உண்டு. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக அப்படின்னா உண்டாயிருக்கும். அந்தபடியே எல்லா வலிகளையும் வேதனைகளையும் வியாதிகளையும் ஒத்த வார்த்தையில அவர் வந்து சுகமாக்கினவராக இருக்கிறார். அதை விட அதிகாரம் நிறைந்த அவருடைய வார்த்தைய மார்க்கு 11:23, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அப்ப நம்மளுடைய சொன்ன வார்த்தையில விசுவசிக்கிறதா மலை போல விசுவாசம் வேணும். அந்த மலை போல விசுவாசம் இருக்கிறப்ப மலை அந்த இடத்த விட்டு அகந்து போயிடும். நம்மளுடைய விசுவாசத்தை மலை போல மாத்துற சமயத்துல சொன்னதுதான். இன்னைக்கு இந்த நாளில அற்புதம் இந்த கூடுகையில நடக்குதுன்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கடுகளவு ஐயமில்லாதபடிக்கு நான் விசுவசிக்கணும். அப்போ அது தேவனுடைய மகா பெரிதான கிருபைக்குள்ளார கடந்து வரும். அது எல்லா இடங்கள்லயும் அவர்கள் கைகளை நீட்டி ஜெபம் பண்ணாரு. நாம வந்து கை வச்சு ஜெபம் பண்றதுக்கு பழகிக்கங்க. நம்ம எல்லாருக்குமே கை நீட்டி ஜெபம் பண்றது யூதர்களுடைய பாரம்பரியம். அவங்கள கை வைத்து ஜெபிக்கிறதுல மார்க் எழுதின சுவிசேஷம் 21-23 வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கிறப்ப அந்த குமாரித்திகள் மரண அவசையில பட்டப்ப அவளை எல்லாத்தையுமே அவள் மேல கை வச்சு ஜெபம் பண்ணி அவள் பிழைப்பாராக அப்படின்னு சொல்லிட்டு பிழைக்க வச்சாரு. மார்க் 6:5 நாம வாசித்து பார்த்தப்ப சில வியாதிகள் மேல கை வச்சு, ஏன் குஷ்டரோகிகள் மேல கை வச்சு கூட அவர் ஜெபிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கை வச்சு ஜெபிக்க பழகிக்கணும். அதே சமயத்துல அதட்டி ஜெபம் பண்ண தெரியணும். அந்த அதட்டி அதிகாரம் நிறைந்த ஒரு வார்த்தையோடு கூட நாம ஜெபம் பண்ணுகிறவர்களா இருக்கிறப்போ அந்த அதிகாரத்தோடும் வல்லமையோடும் ஜெபம் பண்றப்ப அது எல்லாமே போகக்கூடியதா இருக்கும். என்ன பார்த்து நம்ம வந்து இயேசுவின் நாமத்தினாலதான் ஜெபிக்கிறீங்க, நீங்க ஜெபிக்கல, உங்களுடைய வல்லமை அந்த இடத்துல செயல்படல, இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை தான் செயல்படக்கூடியதா இருக்கிறது. ஏன்னா அந்த
பிசாசை விரட்டுறப்ப, பிசாசு பிடித்த ஒருத்தன் வந்தப்ப அவனை விரட்டுறப்ப லூக்கா 4:33 நம்ம வாசித்து பார்க்கிறோம். நீ பேசாமல் இவனை விட்டு போ என்று அதட்டினார். அதட்டி பேசக்கூடியவர் இருக்கிறாரு. அவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்தாவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகளும் புறப்பட்டு போகின்றதே என்று ஒருவரோடும் ஒருவர் பேசிக்கொண்டார்கள். அந்த அளவுக்கு அதிகாரத்தோடும் வல்லமையோடும் கட்டளையிட்டு பேசக்கூடிய சீஷர்களை தேவன் இந்த நாளிலே எழுப்புகிறவராய் இருக்கிறார். அதனால பிரியமான பிள்ளைகளே, நம்மளுடைய வார்த்தைகள்ல தேவன் மால்கூசனுடைய காதை தொட்டுதான் சுகமாக்கினார். காதை ஒட்டிக்கன்னா அது பாட்டுக்கு ஓடி போய் ஒட்டி இருந்திருக்கும். ஆனா அந்த இடத்த தொட்டுதான் சுகமாக்கினாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 35-36 நம்ம வாசித்து பார்த்தோம்னா, அவ்விடத்தில் மனுஷர்கள் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுமெங்கும் செய்தி பரப்பின பிணியாளிகள் எல்லாரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலை ஆகலும் அவர்கள் தொடுபடிக்கு தொட்டு சுகமாக்குறது. அவங்க நம்ம கிட்ட வந்தாலும் சரி, நாம அவங்க கிட்ட போனாலும் சரி, அத்தகையது ஒரு பரிசுத்தம் நம்மளுடைய ஆடையினுடைய விளிம்பில் இருந்து கூட பெறுவதற்கு தேவனுடைய வரத்தை நாம் இந்த நாளிலே நாம் செபித்து பெற்றுக்கொள்வோமே. மகா இரக்கமும் கனமும் பொருந்திய எங்கள் பரமனேஸ்வரே, உம்முடைய பூரண மிகுந்த கிருபையினாலே நாங்கள் இந்த நாளிலே கேட்டதன்படி ஆதி தகப்பன் இழந்த மேன்மைகள் எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அதே மேன்மையை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள கர்த்தாதி கர்த்தரே, நீர் இந்த வேளையிலே எங்களுக்கு பரிசுத்த வல்லமையை நீர் தருகிறமைக்காய் கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். தேவ கிருபையினாலே எல்லா விதமான நன்மையான ஈவுகளும் பரத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதுனாலே, இதோ இந்த கூடுகையில இருக்கிற ஒவ்வொருத்தருடைய பலவீனங்களுக்காக நான் இந்த வேளையில ஜெபிக்கிறேன் ராஜா. பயமோ திகிலோ, அவர்களுக்கு எதிரடையாய் செயல்படக்கூடிய எல்லா கோபமோ மன வருத்தமோ எதுவைகளாய் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிமிஷமே அகன்று போவதாக ராஜா. சிந்தை தெளிவு உண்டாவதாக ராஜா. இதோ உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எந்த ஒரு பலவீனமும் இருக்குமே ஆனால் அந்த பலவீனங்களை இந்த வேளையில இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன் ராஜா. இதோ சாட்சிகள் பெருகுவதாக ராஜா. எங்களுடைய அதிகாரமும் கட்டளையும் நிறைந்த வார்த்தையின் மூலமாய் தேவரீர் நீர் எங்களுக்கு நிசியாய் இருக்கிறீர். இயேசுவின் நாமத்தினாலே ஷாலோமாய் இருக்கிறீர். இயேசுவின் நாமத்தினாலே மேய்ப்பராய் இருக்கிறீர். இயேசுவின் நாமத்தினாலே நீதிகர்த்தராய் இருக்கிறீர். இயேசுவின் நாமத்தினாலே ஷம்மாவாய் இருக்கிறீர். இயேசுவின் நாமத்தினாலே ஷாலோமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதன்படியே நாங்கள் பலனுள்ளவர்களாய் இருந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க நீரே எங்களை பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.